ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்க குக்கரில் எத்தனை விசில் வந்துச்சுங்கிறத நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா யாரையாவது வச்சு செக் பண்ணோன்னா இனிமேல் அந்த மாதிரி செய்ய தேவையில்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரோட விசில் பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் இருந்துச்சு. அதாவது 9 விசில் வரைக்கும் அதுவே கவுண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அதில் எப்படி விசில் வருமா, எப்படி 10வது விசில்லாம் கவுண்ட் பண்ணுறது, இப்படி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க டவுட்ஸு. ஸோ அதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ நார்மலாக நம்ம 9 விசில்ஸ் வந்ததுக்கப்புறமா அடுத்து திருப்பி அது 0க்கே வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து 10, 11, 12 இப்படி எவ்வளோ வேணாலும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து லைவாகவே பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதில் வந்து ஒரு 6 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 இந்த மாதிரி வரும். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மாடலில் பேட்டன்டு குக்கர், அதாவது இந்த மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த விசில் கவுண்ட் பண்ணுறது வரும். ஸோ இப்போ 9 வந்துருச்சு. தென் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த விசில் வரப்போகுது. ஸோ அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா 9க்கு அப்புறமா இது வந்து திருப்பி 0லே வந்து நின்றும். ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை 10ஆக எடுத்துக்கலாம், 11 இதே மாதிரி அடுத்தடுத்து போகிறத எடுத்துக்கலாம். ஸோ விசில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் அது உள்ள ஹோல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஸ்டீம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 9 விசில்ஸ்லாம் தேவையப்படாது. அதுவும் போக இதில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி வச்சுக்கிறதுக்கு ஃப்ளாட்டான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ள தண்ணி நிறைய வந்துச்சுன்னா உள்ளே சிந்தி எடுக்கிறதுக்குள்ள ஃப்ராத் கலெக்டர் இருக்குது. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.